நாம் இப்பொழுது ஆண்டவருடைய கடைசியாக வார்த்தையை சொல்லி நாம் முடிக்கப் போகிறோம். எப்பொழுதுமே கடைசியாக சொல்கிற செய்திகள் வேல்யூபுள்ளதாக இருக்கும், உங்கள் மனதில் நிற்கிறதா இருக்கும். ஆரம்ப ஜெபத்திலிருந்து முடிவு ஜெபம் வரைக்கும் ஆண்டவர் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கிறார். செய்தியாளர் எத்தனை செய்தியாளர்கள் பேசுனாங்கன்னா நீங்கள் சொல்லணும். ஒரு 12 செய்தியாளர்கள் பேசுனாங்க. நான் எண்ணி பார்த்துருக்குறேன். என்னுடைய மகளும் அதில் ஒரு செய்தியாளர். இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வரும். ஏசப்பாவை தெரியுது, ஏசப்பாவை பயன்படுத்த தெரியல. இன்றைக்கி இந்த சர்வீஸில் 2வது செய்தியாக அதான் பேச சொன்னார். எல்லா கிறிஸ்தவங்களும் அவரை மட்டுப்படுத்துகிறோமா, லிமிட் பண்ணுறோம். அவரை பயன்படுத்தவே தெரில. இன்னைக்கு கிறிஸ்தவங்கள் எல்லாம் பாருங்க, ஏசுனாரை தெரியுது, ஏசுனாரை பயன்படுத்த தெரியல. பாருங்க, நான் சொல்கிறேங்க, 30 வருஷமாக ஏசப்பாவை நான் பயன்படுத்துகிறேன். நான் ஒரு இதுக்கு பயப்படலை. ஏன்னா என் பைபிளில் சில வசனங்கள் தெரியுது, எனக்கு தெரியுங்க. என்னென்ன வசனம் தெரியுமா? இருக்கிறதுலே ஒரு பெரிய எனக்கு பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி, ஆனால் புத்தி கிடையாதுங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், உனக்கு அறிவு ஜாஸ்தியாக புத்தி கிடையாது சொல்லுங்க. வசனம் டாண்டான்னு சொல்லுவாங்க. கேட்டோம்னா என்னை விட வசன நம்பரோடு சொல்லுவாங்க. என்ன பிரயோஜனம்? அதை பயன்படுத்த தெரியணும்ல, அதை நம்பணும்ல. நான் காலையில் ஒரு சாட்சி, என் ஊழியத்தில் நடந்த சாட்சியை ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன். நீதிமொழிகள் 4, 20, 21, 22 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, என் மகனின் வார்த்தைகளை கவனி, செவிசாய், உன் கண்களை விட்டு நீங்காதிருப்பதாக இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள், அவைகள் உனக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அப்படி போட்டிருக்குது வசனத்தில். உயிர் இருக்குதாங்க, உயிர் இருக்குதா? இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா, செத்து போனீங்களா? எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். எல்லாம் இப்படி கை வைங்க, வேகமாக வைங்க. ஐயோ, வைங்க பிரதர், வைங்க பிரதர். மேடையில் இருக்கிறவங்க நான் சொல்கிறத முதல்ல செய்யுங்க. எல்லாம் என்னை கவனிங்க, என்னைய மாதிரியே செய்யணும். கொட்டுங்க. வலிக்குதா? அப்போ உங்களுக்கு உசுர் இருக்குன்னு அர்த்தம். இங்கே பைபிளில் போட்டிருக்கு, வசனத்தில் உயிர் இருக்குதான், ஜீவன் இருக்குதான், உடலுக்கு ஆரோக்கியமா. எப்படி இந்த வசனத்தை நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நல்லங்க வச்சுக்கோங்க, பைபிள் எல்லாம் கருப்பு வெள்ளை எழுத்து கிடையாது. அதில் உசுர் இருக்குது, அதில் ஆரோக்கியம் இருக்குது, அதில் போட்டிருக்குது. அதை டேஸ்ட் பண்ணணும். எங்கள் ஊரில் நீங்கள் வந்தீங்கன்னா, எங்கள் ஊரில் பெஸ்ட்டு என்ன தெரியுமா? நான் சவுதி அரேபியா போயிருந்தேன். அங்கே இருக்கிற விருதுநகர்னு சொன்னேன். விருதுநகரா பிரதர்? விருதுநகரில் ஒரு பரோட்டா கடை இருக்கும் பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. எங்கள் ஊர் சொன்னாலே பரோட்டா தான் ஞாபகம் வருது. திருநெல்வேலின்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வருது? அல்வா தான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது பாருங்க. அதை நான் சொன்னால் புரியாது. எங்கள் ஊரில் வந்து நீங்கள் சாப்பிட்டு அந்த பரோட்டா சால்னா சாப்பிட்டு பார்த்தா தான் அதை டேஸ்ட்டே தெரியும். ஏசுனார் வசனம் தெரிஞ்சால் என்னங்க பிரயோஜனம்? அதை டேஸ்ட் பண்ண வேண்டாமாங்க. நான் பாருங்க, நீதிமொழிகள் 4, 20, 21 இதை வாசிக்கிறேன். ஜீவன் இருக்கான், உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கான். எப்படி சொல்கிறேன்னு தெரியுங்களா? நான் அதை டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இது எப்படி சொல்கிறேன். ஒரு கிராமத்துக்கு விபிஎஸ் எடுக்க போனேன். 110 பிள்ளைகள் விபிஎஸ் படிக்க வந்தாங்க. 110 பிள்ளைகளுக்கு விபிஎஸ் எடுக்கணும்னு சொன்னால் 5 டீச்சர் வேணும், ஒரு டைரக்டர் வேணும். அங்கே நான் தான் டீச்சர், நான் தான் டைரக்டர். சும்மா விபிஎஸ்னா என்ன? ஒரு பாட்டு, ஒரு கதை, ஒரு வசனம். சொல்லுங்கள், ஒரு பாட்டு, ஒரு வசனம். இப்போ இங்கே இருக்கிற நீங்கள்லாம் இந்த போன வருஷம் மே மாதத்தில் 6000 கிராமங்களில் விபிஎஸ் ஊழியம் செஞ்சோம். கை தட்டுங்களேன். பாருங்க, நீங்கள் சும்மா படுத்து உறங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னத்தை சொல்ல, விபிஎஸ் எடுத்தேன். இதில் சர்ச் இல்லாத கிராமத்தில் விபிஎஸ் எடுப்போம் நாங்கள்லாம். சும்மா கிடையாது. கிறிஸ்தவங்களுக்கு விபிஎஸ் நல்லது, அதை விட நல்லது சர்ச் இல்லாத கிராமத்துக்கு போகணும். பாருங்கள், நான் மட்டும் போயிருக்கிறேன். அங்கே 5 டீச்சர் வேணும், ஒரு டைரக்டர் வேணும். 110 பிள்ளைகளை வழி நடத்தணும்னா அங்கே நான் தான் டீச்சர், நான் தான் டைரக்டர். அந்த காலத்தில் நான் ஊழியம் செய்யும் போது எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி. அவங்க சொல்லுவாங்க, இலை உன் மதத்தை பரப்புறதுக்கு நான் ஆக்கின சோத்து சட்டிக்கிட்ட வந்த உனக்கு விளக்கமாக தடிதான்னு சொல்லிடுவாங்க. சோறே கிடைக்காது பாருங்க. பசியோடு ஒரு 2 பஸ் மாதிரி 4 கிலோமீட்டர் நடந்து அந்த கிராமத்தில் விபிஎஸ் எடுக்க போயிருக்கிறேன். 110 பிள்ளைகள் வந்துட்டாங்க. ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துட்டேன், ஒரு மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்துட்டேன், ஒரு கதை சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். நான் அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற ஒரு குட்டி தம்பி எந்திரிச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன், டான்ஸ் ஆடுறான், டண்டனக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. என்னை யார் பிரசங்கத்துக்கு அவனி கொடுக்க மாட்டேன். அந்த குட்டி பையனை தான் எல்லாரும் பார்க்குறாங்க. என்னச்சியே, நான் ஒரு யோசனை பண்ணுங்க. இவன் நான் பசியோடு பிரசங்கம் பண்ணுறேன், அவன் டான்ஸ் ஆடி என் பிரசங்கத்தை கெடுக்கிறான். யாரும் என்னையை கவனிக்க மாட்டான்.
நம்ம கிளாஸ் டீச்சர்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸு சேட்டை பண்ணால் என்ன செய்வோம்? அவனை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து முழங்கால் போட சொல்லுவோம், கிளாஸை விட்டு அனுப்புவோம், தலையில் ஒரு போர்டு போடுவோம். ஆனால் இப்போ உள்ள டீச்சர்ஸ்லாம் அதை செய்ய முடியாது. அந்த கால டீச்சர் இப்படி செய்வாங்க. நான் யோசித்தேன், நம்ம சொல்லி கொடுத்த வசனத்தை சொல்லுவோம், சொல்ல தெரியலாட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சு தலைமுடியை பிடிச்சிக்கிற வேண்டிதான். அதான் பனிஷ்மெண்ட். எல்லாம் ஒரு 4 பேர் வசனத்தை சொன்னாங்க. 4 பேர் நான் சொல்லி கொடுத்த மனப்பாட வசனத்தை திக்கி சொல்லிட்டான். 5ஆவதாக அந்த டான்ஸ் ஆடுறவன்ட்ட வசனம் கேட்டேங்க, சொல்ல தெரியலங்க. இங்கே வாடா படுவா ராஸ்கல், இங்கே வாடா வசனம் சொல்கிறானே வசனத்தை சொல்ல தெரியல பாருங்க. அடிக்க கையை ஓங்கினுங்க, சொல்கிறியா இல்லையாடானா வசனத்தை திக்காமல் சொல்லி முடிச்சுட்டாங்க. எப்போ டான்ஸ் ஆடனாலும் வசனம் சொல்கிறான். நான் கும்பிடு போட்டுட்டே பசிக்குதுரா ஆடாதரா. மீட்டிங் முடிஞ்சோடனே ஆடுறான்னு என் பக்கத்தில் ஒரு தலைமுடிக்கு பிடிச்சிக்கிட்டேங்க. கதையெல்லாம் சொல்லி எல்லோரும் வீட்டு போயிட்டான், இவனும் வீட்டு போயிட்டான். இவன் வீட்டுக்கு போனவன் அம்மா போய் கூப்பிட்டு வர்றான். அங்கேருந்து அந்த அம்மா பையனை கூப்பிட்டுட்டு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த அம்மா கையில் நமக்கு அடி வாங்க போகிறோம். கண்ணத்தில் அந்த அடையை பார்த்துக்கிட்டேன் பாருங்க. அந்த அம்மா வந்தாங்க, எல்லாமே அண்ணா சொன்னீங்க அரட்டுறாங்க. எனக்குன்னா கைகாலெலாம் அடிங்க, ஏமா அப்படி சண்டைக்கு வர்றீங்க? உங்கள் பையனை அடிக்கவே இல்லைம்மா, கையை தான் உடனே ஊர்க்காரங்கிட்ட கேட்டு பாருங்கம்மா, ஏமா அப்படி சண்டைக்கு வர்றீங்கன்னு கேட்டால் அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? என் பையன் பேச மாட்டாத ஊமையினா இருந்தியா, நீ என்னமோ இந்த வசனத்தை சொன்னியா, ஊமையன் பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. கைதட்டுங்களேன். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் வச்சிருக்கிற பைபிள் கருப்பு வெள்ளை எழுத்து கிடையாது, அதில் உயிர் இருக்குது. எப்படி கற்பையா சரஸ்வதி மையம் கணேசனை இவ்வளோ பயன்படுத்துகிறார்? என் கூட உயிருள்ள இயேசு சாமி இருக்கிறார், என் வலது பக்கத்தில் இருக்கிறார். நான் பிரசங்கம் என்ற வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தை. ஏன் இந்த கதையை சொல்கிறேன், நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இப்போ கடைசியாக உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அனுப்ப போகிறேன். இதற்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து இதை இன்னைக்கு தொடங்கணும், இன்னைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள் வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையை தொடுமையா. நல்லையா வச்சுக்கோ, நாகமான்னு ஒருத்தங்க குஷ்டம் இருக்கு, அவன்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்? குஷ்டம் நாத்தம்ங்கிற ப்ராப்ளம். நீங்கள் ஊழியக்காரன்ட்ட வார்த்தை இருக்கிறது, பிளான்ஸ் இருக்குது. உன்னுடைய நாத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றுவதற்கு, அற்புதம் நீ ருசி பார்க்கறதுக்கு எங்கள் பிளான்ஸ் இருக்குது. எலிசாட்ட பிளான் இருக்குதுங்க. என்ன பிளானு? போய் அந்த யோர்தானில் போய் 7 தடவை முங்கி எழுந்துடுறா. என்னடா இப்படி பேசுகிற, எங்கள் ஊரில் தண்ணி இல்லைன்னா பேசுகிற, கோவம் வருது. அவன் பக்கத்தில் ஒருத்தர் அசிஸ்டண்ட் இருக்கிறான். அவன் சொல்கிறான், இதெல்லாம் பெரிய காரியமாங்க, சின்ன காரியம் தாங்க, கழுதை முங்கி தொலைய வேண்டிதானு சொல்கிறான். பாருங்கள், 7 தடவை முங்குகிறான். அவன் அப்படியே கீழ்ப்படிந்ததினாலே அவருடைய வாழ்க்கையில் அவன் நாற்றம் எடுத்த குஷ்டம் சுகமாகி சிறு குழந்தை சரீரமாக மாறுகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை சோதனம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், கடைசியாக இந்த சொல்கிற வார்த்தைகளுக்கு நீங்கள் அப்படி விசுவாசிங்க, அப்படி கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களை தொடுவார், அற்புதம் செய்வார். ஐயா அற்புதம் செய்வார். நான் சொல்கிறேங்க, கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு ஏசப்பாவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு என் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காருங்க. என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஓ, உங்கள்கிட்ட தான் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரா? நான் கூட என்கிட்ட மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அடுத்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும். சகல நாட்கள்லாம் என்ன அர்த்தம்? சாகந்தட்டிக்கும். அப்போ வரைக்கும் கூட பிறைப்பிடிங்க பயப்படுவீங்க, பிறைப்பிடிங்க கலங்குவீங்க, பிறைப்பிடிங்க கேள்வி கேட்பீங்க. ஐயோ, இவர் நான் சோப்பலாங்க ஆண்டவரா, என் கூட இருக்கிற ஏசப் குழந்தை இயேசுவா. எனக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் வரப்போகிறார். 30 வருஷமாக இந்த இயேசுவை பிரசங்கிக்கிறேன். என் எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லை, என் பிள்ளைகளை குறித்து கவலை இல்லை, என் ஊழியத்தை குறித்து கவலை இல்லை, எவ்வளோ கோடிக்கணக்கான பணம் தேவையா எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் ஒரு வசனத்தை நம்பிட்டேங்க. வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறார். கைதட்டுங்களேன். அல்லேலூயா. அப்போ அவர் கூட வந்துடுவார்ல. அவர் வந்தால் சும்மாவா? அவரை நீ வீட்டுக்கு கூட்டு போகிறீங்க. இன்னையிலிருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற குறைவுகள் மாறப்போகிறது, வியாதிகள் மறைய போகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. 30 வருஷமாக என் கூட ஏசப்பா இருக்கிறாருங்க. ஐயோ, எம்புட்டு அற்புதம் பாருங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நெருக்கம் வந்துருச்சு, அவமானம் வந்துருச்சா, ஒரு நாள் ஹோட்டலில் எனக்கு இருக்கிற ஒரு மனைவி 34, நான் வளர்க்குற பிள்ளைகள் எனக்கு 3-4 பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து 40 பேரும் ஒரு பொருட்காட்சி போனோம். பொருட்காட்சின்னா தெரியுதா? அந்த ராட்டினம் இந்த ராட்டினம் எல்லாம் ஏறி போகும்போது 12,000 ரூபா கொண்டு போனோம்.
போயிட்டு நைட்டு 12 மணிக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சு, வாப்பா வீட்டுக்கு போவோன்னு சொல்லி என் ஒய்ஃபை கூப்பிட்டேன். என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், எப்பா சோறு இருக்குல்ல, வயிறு பசிக்குது, சாப்பாடுனா ஆக்கி வச்சிரு. ஐயோ நீங்கள் ஹோட்டலில் வாங்கி தந்துடுவேன்னு சொல்லிட்டு சோறே ஆக்கலைங்கிறா. இப்போ பிரச்சனை வந்துருச்சு, சண்டையை போட முடியுமா புருஷன் முன்னாடி? பிரச்சனை வந்துருச்சுனாலே வாட் நெக்ஸ்ட்னு யோசிக்கணும். பக்கத்தில் கேளுங்க, வாட் நெக்ஸ்ட்னு கேளுங்க. நான் சொல்கிறேன், இப்போ பிரச்சனை வந்துருச்சு, நெக்ஸ்ட் என்ன? என் பையில் இருக்க ரூபா எண்ணி பார்த்தேன். போகும்போது 12,000 ரூபா கொண்டு போனேன்ல, பைக்குள்ளே பார்த்தா 10 ரூபா சில்லற காசு தான் கிடக்குது. இப்போ காசு கிடையாது. இனிமேல் சோறாக்கி வீட்டில் போய் சாப்பிடணும்னா நைட்டு 2 மணி 3 மணி ஆயிரும். ஒன்றும் சரிப்பட்டு வராது, பசி தாங்க மாட்டேன். எனக்கே பசி தாங்கலை. அப்போ ஏசுனாரை கும்பிட்ற வண்டி தான். ஏசுனார் எங்கே இருக்காரு? என் வலது பக்கத்தில் இருக்கார். நான் தான் நம்பிட்டேல, நீங்கள் நம்பி தொலைங்க. இப்படி சொல்லணும்னு ஆசைங்க, அது வேற சண்டைக்கு வந்துடக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, நம்பி தொலைங்க சொல்லுங்க. பாருங்க, நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன்? வலது பக்கத்தில் இருக்காருல்ல, அப்பா ஏசப்பா, அவர்னா லேசு போட்ட ஆண்டவரா? இப்படி பார்த்தேன், ஏசப்பா என் கூட இருக்கீங்கள, அல்லேலூயா. இப்போ நைட்டு 12 மணிக்கு சோறு இல்லைன்னு அழுதுருவேன்னா, பார்த்து ஜெபம் பண்ணிட்டு எய்த்தாப்பில் ஒரு 12 மணிக்கு ஒரு சூடாக புரோட்டா கடை போட்டிருந்தான். நாங்கள் எல்லாம் நுழைஞ்சிட்டோம். அந்த ஹோட்டல்காரனுக்கு சந்தோஷம். நைட்டு 12 மணிக்கு மேலே வருமானவர் போய் எந்திரிச்சுன்னு கும்பிட போகிறோம், வாங்க வாங்க. நான் சொன்னேன், அட மடப்பையில் இங்கே காசை கிடையாது, சாப்பிட்ட வட்டி துட்டு இல்லைன்னு சொல்லுவோம், மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்டா நினச்சிக்கிட்டு உட்காந்தோம். வட்டமாக உட்காந்தோம். யார் யாருக்கு என்ன வேணும்? நான் யோசிச்சு பார்த்தேன், நம்மகிட்ட வந்து துட்டு இல்லை, ஆளுக்கு நம்ம ஆளுக்கு இட்லி வைங்கடானே. பிற யோசிச்சு பார்த்தா அடி வாங்க போகுது, வாங்குற இட்லிக்கும் துட்டு இல்லை. கழுதி அடி வாங்க போகிறது வாங்க போகிறோம்டா. கழுதி என்ன ஆனாலும் பரவாயில்லடா, ஏசப்பா நம்ம கூட இருக்காருல்ல. யார் யார் என்னென்ன பேர் எழுதி எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு ஆர்டர் போட்டேன். என் பிள்ளைகள் பிச்சுட்டாங்க எல்லாம். அவங்க எல்லோரும் என்ன தான் டாடின்னு கூப்பிடுவாங்க, ஒய்ஃபை தான் மம்மி, டாடி மம்மி, டாடி மம்மி, டாடி மம்மின்னு சத்தம் போட்டு சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் என் கூட இருக்குது. எல்லாம் அவன் ஒவ்வொன்றா வாசிக்கிறான். மெனுப்புக்குள்ளே இருக்கிறது ஆம்லேட்டுங்கிறான், முட்டை பொரியலுங்கிறான், ஆஃப் ஆயிலுங்கிறான். இலை ஒன்று சொல்லணுமோடா, ஐயோ அந்த சுக்காங்கிறான், லாலிபாப்புங்கிறான், எல்லாம் பிச்சுக்கிட்டாங்க. எனக்கு வயிற்ற கலக்குது, அதுக்காக அழுக முடியுமா? பார்த்துக்கிற வேண்டிதான். பாருங்க, எல்லாம் டாடி மம்மி டாடி மம்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதில்ல, பக்கத்து டேபிளில் இருக்கிறவர் ஒருத்தர் மெண்டல் ஆகிட்டார். அவர் சொன்னார், என்னடா இவர் கொஞ்சம் வயசு தான், இவர் ஒய்ஃபு கொஞ்சம் வயசு தான், இவங்க இப்படா இவ்வளோ பிள்ளைகளை பெற்று போட்டாங்க. அவருக்கு மெண்டலாகி அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, ஐயா இவங்க எல்லாம் கொஞ்சம் வயசாக இவ்வளோ பிள்ளைகள் டாடி மாமின்னு சொல்கிறாங்க, இவ்வளோ பிள்ளைகளை எப்படி பெற்று போட்டானே தெரிலன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஹோட்டல் ஓனர் மெண்டலாகி என் அசிஸ்டன்ட் ஊழியக்கார்ட்ட கேட்டப்போ தான் அவர் சொன்னார், இது சொந்த பிள்ளைகளை வளர்க்குற பிள்ளைங்க. ஒரு பாருங்க, சொந்த பிள்ளைகளுக்கே கணக்கு பார்த்து தான் கொடுப்போம். என்கிட்ட காசு இருந்தால் கணக்கு பார்த்து தான் கொடுப்பேன், காசு தான் இல்லை. நான் அப்போ என்ன சொன்னேன், இவர் தான் உண்மையான ஆளியா அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் போட்ட எல்லாத்துக்கும் பில்லையும் கட்டி கையில் 2000 ரூபா செலவு கொடுத்துட்டாருங்க. கைதட்டுங்க. நான் சொல்கிறேன், இந்த வாலிபர் மீட்டிங்கில் வந்து இருக்கிற உங்களுக்கு இயேசு அன்றாட வாழ்க்கையிலே உதவி செய்வார். கிறிஸ்தவ நண்பர்களே, கிறிஸ்தவ அல்லாத நண்பர்களே, இந்த கணேசன் பிரசங்கிக்கிற இயேசுவோட எங்கள் வீட்டிற்கு போங்கள் ஐயா, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். 30 வருஷமா என்னை வெக்கமைப்படுத்தலை. ஏசப்பா என் கூட இருக்கிற வரைக்கும் நான் வெக்கப்பட மாட்டேங்க. நான் சொல்கிறேன், கடைசியாக உங்களுக்கு என்ன பேசணும்னு சொல்லும்போது, ஏசப்பா உங்களுக்கு கொடுத்து ஒரு ஜோசியம் சொன்னார். ஜோசியனா என்ன? உங்கள் ஊரில் ஜோசியனா புரியாது, என்ன தீர்க்க தரிசனம் என்ன, உங்களுக்கு கொடுத்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார். 4 விதமான கூட்டத்தார்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், 4 கூட்டமா? நீ எந்த கூட்டம்னு கேளுங்க. இதில் 4 விதமான கூட்டத்தார்கள். எந்த கூட்டம்? ஆண்டவர்கிட்ட முதல்ல சொன்னார், இந்த கூட்டத்தில் இருக்கிற முதல் கூட்டம் அற்பமாய் எண்ணப்படுகிற கூட்டம். அன்பு சகோதரனை, ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் குடும்பத்தினால், உன் சுற்றத்தார்களினால் உன்னை அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களாம். பைபிளில் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள்னு போட்டிருக்குது. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள். ஏன்னா அவளுக்கு கூச்ச பார்வை, சரீரத்தில் பலகீனம். அக்காக்காரி லேயாள், அவங்க அப்பாமே அற்பமாக எண்ணி தங்கச்சிக்காரிக்கு கல்யாணம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்குங்க? ஒரு வீட்டில் அக்கா இருக்கா, ஒருத்தன் ராகேல் தான் வேணுங்கிறான். பாருங்க, எவ்வளவு அற்பமாக எண்ணப்படுகிறான். உள்ள எவ்வளோ உடைஞ்சிருக்குங்க. நான் சொல்கிறேன்,
அற்பமாய் எண்ணப்பட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தார்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த வசனத்தை நிறுத்தி வாசி பார்த்தா சொல்லுது, அற்பமாய் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு லேயாளை நினைத்தருளுகிற ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்தருள போகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை சோதனம் பண்ணுங்க. ரெண்டாவது உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல சொன்ன ஜோசிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற ஒரு சில கூட்டத்தார்கள் மறக்கடிக்கப்பட்டவர்கள். யாரால்? உங்க சொந்த குடும்பத்தால் மறக்கடிக்கப்பட்டவர்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. அங்கு யார் தெரியுமா? மறக்கடிக்கப்பட்ட தாவீது முதல் சொன்னார், அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் என்று சொன்னாள். ஆண்டவர் சொன்னார், இங்க இருக்கிற நீங்கள் எல்லோரும் மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களா? சக நண்பர்களால் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களா? உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட வரப்போகிறார். நீ செய்கிற தொழில் செய்கிற இடத்திற்கு வருவார். உங்கள் படிக்கிற இடத்திற்கு அவர் வருவார். அவர் உங்களோடு கூட வரப்போகிறார். இப்பொழுது இரண்டாவது தீர்க்கதரிசன வார்த்தை என்ன? மறக்கடிக்கப்பட்ட தாவீது. யாரால மறக்கடிக்கப்பட்ட? சொந்த சகோதரர்களால் மறக்கடிக்கப்பட்டான். சொந்த அப்பாவால் மறக்கடிக்கப்பட்டான். இப்போ தீர்க்கதரிசி அங்கே வர்றாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி. ஏன்னா ஏற்கனவே இருந்த ராஜா உருப்படலை. ஆண்டவர் சொல்றதை கேட்க மாட்டான். ஏன் தெரியுமா? இந்த வாலிபர் கூட்டத்தை ஆண்டவர் ஒழுங்கு செய்கிறார். ஏற்கனவே ஆண்டவர் நம்பின அநேக சவுலை போன்ற ஊழியக்காரர்கள் ஆண்டவரை மறந்தார்கள், ஆண்டவருடைய தரிசனத்தை மறந்தார்கள், ஜெபிக்க மறந்தார்கள், பணத்திற்கு பின்பாக செல்ல போய்விட்டார்கள். என் ஆண்டவர் அழுகிறார், சவுலை பிறந்தள்ளுகிறார். என் ஆண்டவருக்கு யாரோ ஒருவர் தேவை ஐயா. அவரை அந்த ஒருவரை தேடி ஆண்டவர் சாமுவேலை அனுப்புகிறார். என்று ஏன் தெரியுமா? அந்த வாலிபர் நிறைய பேர் தெரியாது. கிராம ஊழியக்காரனுக்கு எதுக்குங்க மெஞ்ஞானபுரத்தில் வாலிபர் முகாம்? நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தாங்க ஐயா. என் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வேண்டிய ஊழியக்காரர்கள் பணத்திற்கு அடிமையாகி விட்டார்கள் ஐயா. ஆண்டவருடைய அந்நிய பாஷையை சபையில் பேசுகிறார்கள், வீட்டில் போய் படுத்து உறங்கிடுறாங்க ஐயா. அந்நிய பாஷையை பேசுகிற எல்லா ஜனங்களும் ஆண்டவரால் தெளிந்து கொள்ளப்பட்ட சவுல் போன்ற வரங்களை பெற்றவர்கள், வல்லமைகளை பெற்றவர்கள் எங்கே போகிறாங்க? சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போயிடுறாங்க. சுவிசேஷர்கள் இயேசுவை அறியாத கிராமத்தில் மத்தியில், தெருவிலை மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்கும்படி ஆண்டவர் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள் சபைகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல போய் விட்டார்கள் ஐயா. ஐயா, இதற்காக ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் சொன்னதை மறந்து விட்டார்கள். 2026ஆம் வருடத்தில் போய்விட்டோம் ஐயா. இந்தியாவில் எழுப்புதல் இல்லை ஐயா. அவருடைய வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் ஆட்கள் இல்லை. கிராமங்கள் பாழாய் போகிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. சிருஷ்டிகரை நினைக்க வேண்டிய வாலிபர்கள் செல்போனை நினைக்கிறார்கள், காதலை நினைக்கிறார்கள், பாவம் செய்ய நினைக்கிறார்கள். எத்தனை பரிதாபம் ஐயா. ஆனால் ஆண்டவர் வாலிபர்கள் மத்தியில் ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்ப விரும்புகிறார். அப்படி தேடித்தான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேலை, நீ துக்கித்து அழுது கொண்டிரு. எத்தனை நேரம் நீ அழுது கொண்டிருப்பாய்? 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க ஐயா. அழுது கொண்டு நீ போ, அந்த கொம்பை தைலத்தில் நிரப்பி ஆயத்தப்பட்டு நீ போ, நான் அனுப்புகிற இடத்திற்கு போ, ஈசாய் வீட்டுக்கு போ, ஈசாய் வீட்டுக்கு போ. அங்க இருக்கிற ஒரு மனிதனை, நான் ஒரு வாலிபனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். அவன் எனக்காக ஊழியம் செய்வான். அவனை கொண்டு நான் அற்புத அடையாளங்களை செய்வேன். யாரும் செய்ய முடியாத கோலியாத்தை, முறியடிக்கப்பட முடியாத கோலியாத்தை அவனை கொண்டு நான் முறியடிப்பேன். நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேல் நம்பிக்கையோடு கூட ஈசாய் வீட்டில் கீழ்ப்படிந்து வந்தாகிற்று. இப்ப நடப்பது என்ன? அங்க இருக்கிறவன் பிள்ளைகளை அணிவகுத்து வர சொல். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அப்பயே என்ன செஞ்சிருக்கணும்? ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனை வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்கணும்ல. அப்பா மறந்துட்டாருங்க. 7 பேர்களை பார்க்க அமுல் பேபி மாதிரி இருக்கிறாங்க. 7 அமுல் பேபிகள் அங்கே இருக்குது. அபிஷேகம் பெற்றிருப்பான், ட்ரைனிங் பெற்றிருக்கான், யுத்தம் பெற்றிருக்கிறான், எல்லாம் பெற்றிருக்கான். ஆனால் ஊழியம் செய்ய மாட்டான். என்னை விட நல்ல பிரசங்கம் பண்ணுவான், என்னை விட நல்ல பாட்டு பாடுவான், என்னை விட நல்ல மியூசிக் போடு. எப்போ உங்களே இல்லைப்பா, சும்மா காட்சின்னு சொல்கிறேன்ப்பா. என்னை விட மியூசிக் போடுவாங்க, ஆனால் தெரு பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அங்கே ஆண்டவருடைய தேவையுள்ளவர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கும் மனதில்லை.
7 பேர்களையும் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறார், ரிஜெக்ட் பண்ணுகிறார். ஆண்டவருடைய இருதயம் ஒருவனை தேடுகிறது ஐயா. அந்த ஒருவன் மனிதர்களினால் மறக்கடிக்கப்பட்டு விட்டான், சொந்த தகப்பனினால் மறக்கடிக்கப்பட்டு விட்டான். இங்கு சொல்லுகிறார், தீர்க்கதரிசி கேட்கிறார், உன் பிள்ளைகள் அவ்வளவுதானா? உன் பிள்ளைகள் அவ்வளவுதானா? ஐயோ, நான் மறந்துட்டேன். எனக்கு ஒரு இன்னொரு பிள்ளை இருக்கிறான், அவன் தான் தாவீது. அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை அழைத்து வருவரை சாமுவேல் சொல்லுகிறார். சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்லதான் சாமுவேல் சொல்லுவார். அந்த தாவீது வருகிறவரை சாமுவேல் காத்திருக்கிறார். சாமுவேல் அருகிலே என் ஆண்டவரும் காத்திருக்கிறார். அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்றைக்கு ஏன் தெரியுமா அந்த வாலிபர் முகாமிற்காக இங்கு ஆண்டவர் வந்திருக்கிறார், ஒழுங்கு செய்ய வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட போதகரை இங்கு இருக்கிற திருச்சபை தலைவர்களை ஒழுங்கு செய்து இவ்வளவு பிரயாசப்பட்டு பணம் செலவழித்து உன்னை இங்கு அழைத்து வந்திருக்க எதற்காக தெரியுமா? என் ஆண்டவருக்கு தாவீது தேவை ஐயா. ஏற்கனவே அழைக்கப்பட்ட ஊழியர்கள் ஊழியத்தை மறந்து விட்டார்கள் ஐயா. எங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சர்வே எடுத்தங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. 598 கிராமம் எங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க. முழுநேர ஊழியக்காரர்கள் எவ்வளோ பேர் இருக்குன்னு சர்வே எடுத்தேன். 530 ஊழியர்கள் இருக்காங்க. சர்ச்சு உள்ள கிராமம் என்ன, சர்ச்சு இருக்கிற கிராமம் எத்தனை, சர்ச்சு இல்லாத கிராமம்னு எண்ணி பார்த்தா 530 கிராமத்தில் சர்ச்சே கிடையாதுங்க. 70 கிட்டத்தட்ட 70 கிராமத்தில் சுமார் 70 கிராமத்தில் சர்ச்சு இருக்குதுங்க. அதுவும் யார் தெரியுமா? ரேக்லாண்டு மிஸ்டரி, ரேனிஸ் மிஸ்டரி அவர்கள் ஸ்தாபித்த சபைகள் ஐயா. அந்த கிராம சபைகள் 530 ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்தை அடாப்ட் பண்ணியிருந்தா, தத்தெடுத்திருந்தா, என் விருதுநகர் மாவட்டம் கிறிஸ்துவின் மாவட்டமாக மாறியிருக்க வேண்டும் ஐயா. ஆனால் இந்த கணேசனோடு இருக்கிற மிஸ்டர்கள் 135 கிராமத்தில் நாங்கள் ஊழியம் செய்கிறாங்க. என்ன தெரியுமா பரிதாபம்? ஒரு போட்டி இல்லை ஐயா, ஒரு போட்டி இல்லை. யாரும் போட்டினா என்ன? நாம் ஊழியம் பார்க்குற கிராமத்தில் இன்னொரு ஊழியக்காரர்கள் வந்தால் அது நாங்கள் போட்டியே இல்லைங்க. ஏதோ தவறு நடக்கிறது ஐயா. கிறிஸ்தவ கிறிஸ்தவனிடத்தில் ஏதோ தவறு நடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, வாலிபர் முகாமை ஆயத்தப்படுத்து. நான் அங்கிருக்கிற அநேக வாலிபர்கள் தாவீதை போல மறக்கடிக்கப்பட்டவர்களாக அற்பமாய் எண்ணப்பட்டு லேயாளாக இருக்கிறார்கள். தாவீதுக்காக காத்திருக்கிறார். தாவீது வந்தவுடன் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன்தான், இவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த கூட்டத்தில் வந்திருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் உன்னை தெரிந்திருக்கிறார். தாவீதை கொண்டு யாரும் செய்ய முடியாது, யாரும் முறியடிக்க முடியாத கோலியாத்தை முறியடித்தது போல இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்படித்தான் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். என் ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார் ஐயா. மூன்றாவது ஆண்டவர் சொன்னார், எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு செய்திங்க, தூக்கி எறியப்பட்ட பாத்திரங்கள். ஐயா, அன்பு சகோதரனே, உன்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறார். ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு வந்திருக்கிறேன். தூக்கி எறியப்பட்ட கச்சாடிகள் நான் பேர் வச்சிருக்கிறேன். 6 கச்சாடிகள். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் பெரிய பிரபலியமானவர்கள் எல்லாம் மேடையில் இருப்பாங்க. இந்த கச்சாடி ஏப்பா அதை எடுத்து தூக்கி போடுப்பா, அதுக்கெல்லாம் பிரயோஜனம் கிடையாது, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அது வேடிக்கை பொருளாக, காட்சி பொருளாகத்தான் இருக்கு. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு உன் சொந்தக்காரர்களால், உன் உறவுகளால், உன்னை சுற்றில இருக்கிற நண்பர்களினால் ஒரு காட்சி பொருளாகத்தான் நீ இருக்கிறாயோ. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற, தூக்கி எறியப்பட்ட கச்சாடியா, இன்றைக்கு உன்னை தேடிதான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். ஜனங்களுக்கு குறைவுகள் வருமையா, ரசமில்லாத குறைவுகள். தூக்கி எறியப்பட்ட அந்த கச்சாடிகளை என் ஆண்டவர் தேடுகிறார். அவர்களை பயன்படுத்தி, அந்த கச்சாடிகளை பயன்படுத்தி தான் அங்கிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் ஐயா. கடைசியாக இதை சொல்லி நாம் நிறைவு செய்ய போகிறோம். டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இல்லை அவ்வளோதான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரே, முதல் பாத்திரம் யாருங்க? அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். 2வது தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? மறக்கடிக்கப்பட்டவர்கள், சொந்த குடும்பத்தால் மறக்கடிக்கப்பட்ட தாவீதுக்கள். 3வது என்ன? தூக்கி எறியப்பட்ட கச்சாடிகள். 4வது என்ன தெரியுமா? 4வது கேள்வி கேட்கிற கூட்டத்தார்கள்.
இதில் யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 25ஆம் வசனத்தில் அங்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் தாகத்துலை காத்திருக்கிறார்கள். அங்கு தண்ணீர் இருக்கிறது, ஆனால் கசந்து போயிருக்கிறது, மாறாக இருக்கிறது. முறுமுறுக்கிறார்கள். இந்த முறுமுறுக்கிற ஜனங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு பாடினாங்களாம். கிறிஸ்தவங்க பாட்டெல்லாம் சும்மா காட்சிக்கும் பாட்டு பாடுவாங்க. இந்த ஊர்க்காரங்க நீங்கள்லாம் நிஜமாவே பாட்டு பாடுறீங்களா, சும்மா காட்சியும் பாட்டு பாடுறீங்களா? நீங்கள் பாடுறது நிஜமாவா? என் கூட சேர்ந்து பாடுங்க, நான் இப்போ கண்டுபிடிச்சிடுறேன். எல்லாம் பாடுறீங்களா? அவ்வளோதான், முடிக்க போகிறேன். மணி அடிச்சிருச்சு பாருங்க, இப்போ முடிக்க போகிறோம் பாருங்க. எல்லாம் படிக்கிறீங்களா? என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சு விடுறேன். எல்லாம் கைதட்டி சொல்லுங்க. என்னப்பா சொல்லுங்கப்பா, செஞ்சு விடுறேன். உங்க ஆசைதான் ஆசை. சொல்லுங்க, உங்க ஆசைதான் எனது ஆசை. உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. உங்க இதெல்லாம் உண்மை. என்ன நீங்கள் இப்போ பாடினீங்களே, எல்லாம் நல்லா கைதட்டி பாடுறீங்க, பயங்கர மனப்பாடமா உங்களுக்கு இந்த பாட்டு? நிஜத்துக்கு பாடினீங்களா, சும்மா காட்சி பாடினீங்களா? சரி விட்டுருங்க, சிஎஸ்சி பாடணும், பாடிடுவோம். எல்லாம் படிச்சிருமா? மாவழிய கோரமாக வன் சிலுவை மீதில் நான் கோவை தொங்க நேரிடீனும் ஆவலாயும் அண்டை சேர்வேன் தேவனை நான். இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல். அப்பா நல்லா பாடுறீங்க, என்ன சூப்பர்ல. இப்போ ரெண்டையும் செக் பண்ண போகிறோம். இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடறேன்னு சொன்னீங்களே. நைட்டு 12 மணிக்கு ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வருவார். நீ தான் டேவிட் கணேசனோடு பாட்டு பாடினே, என்னப்பா செய்யணும்னு சொல்லுங்கள், செஞ்சிடறேன்னு சொன்னீங்க. நீ கிளம்பி ஜம்மு காஷ்மீருக்கு முஸ்லிமியாக போயிருன்னு சொல்கிறார். யாரெல்லாம் போவீங்க? போங்க ஆண்டவரே, நான் சும்மா காட்சி பாடினீங்க, நீ நம்பிட்டீங்க போல் இருக்கு, என்னை நம்பிட்டீங்க போல் இருக்கு. பூரம் பொய்யுங்க. ஏடபிள்யூ டோசன்கிற ஒருத்தர் சொல்கிறார், நல்ல ஒரு ஆத்தர். அவர் சொல்கிறார், கிறிஸ்தவங்க பொய்ய பாடலாம் பாடுறாங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யா நிஜமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. பொய் சொன்னாலே நரகத்துக்கு போயிடுவீங்க, இதில் பாட்டு பாடி பொய் சொன்னால் நரக உறுதி தான் உங்களுக்கு. இதில் என்னது? மாவழிய கோரமாக வன் சிலுவை. உங்களை சிலுவையில் அடித்தாலும் நீங்கள் ஆவலாக சர்ச்சுக்கு போகிறவங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சில் ரூல் வருதுயா, என்ன? சர்ச்சுக்கு ஆரம்ப ஜெபம் பண்ண உடனே முதல்ல வர்ற 10 கிறிஸ்தவனை நெத்தியில் சுத்து கொண்டு விடணும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாஸ்டர் டேவிட் கணேசன் பிரதர், நாங்கள் எப்பயுமே 9 மணிக்கு சர்ச்சுக்கு வந்ததே இல்லை. இன்றைக்கி காலையில் 2ஆம் மணி ஆரம்ப ஜெபத்திலேயே நான் சர்ச்சுக்கு போயினேன் அப்படிங்கிறவங்க பொய் சொல்லாமல் இதுக்கணும். பொய் சொன்னீங்கன்னா இதே இடத்துல செத்தே போயிருவீங்க, பார்த்துவோங்க. உங்களுக்கு என்ன தெரியாதா? அனனியா சப்பீரால் பொய் சொன்னாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியாதா? நீங்கள்லாம் வசனம் தெரியாதவங்களா? எங்கள் கை தூக்குங்க பாஸ்டர், நீங்கள் ஒரு 1000 ரூபா தந்துடுறீங்களா? இந்த போன வருஷம் ஃபுல்லாக மணி அடித்த உடனே முதல்ல 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் அப்படிப்பட்ட உண்மையுள்ள கிறிஸ்தவன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. எங்க நான் பார்க்கல, இங்கே கை தூக்குங்க. பாருங்க, எப்படி பேர் தூக்குறாங்க. பாஸ்டர் நல்ல வேலை தப்பிச்சிங்க, இல்லை உங்கள் சொத்தை தான் எழுதி வைக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒரு பிரசங்கர் கடிந்து பேசினா அவர் பிரசங்கத்துக்கே கூப்பிட மாட்டாங்க. அவர் திட்டுறார். ஆமாம், உன்னை திட்டாமல் என்ன செய்ய? இதுனா திட்டுறதா? சத்தியத்தை சத்தியமாக பேசுறது திட்டாங்க. ஒரு பிரசங்கியார், நல்ல பிரசங்கியார்னா பரலோகத்தையும் பிரசங்கம் பண்ணணும், நரகத்தையும் பிரசங்கம் பண்ணணும், ஆசீர்வாதத்தையும் சொல்லணும், சாபத்தையும் சொல்லணும், நன்மைனா என்ன, தீமைனா என்னன்னு சொல்லணும். அவங்க தான் முழு பிரசங்கியார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு கேள்வி கேட்கிற ஒரு கூட்டம், கடைசி கூட்டம். ஐயா, மாறாவாக இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, கசந்து போய் இருக்கிறது என்று கண்ணீரோடு கூட இருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு பாடினாங்க, இப்போ முறுமுறுக்கிறாங்க. நீங்கள் பாட்டும் பாடுவீங்க, முறுமுறுக்கும் செய்வீங்க போல் இருக்கு. என்ன, நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்க. ரட்சிப்புன்னு என்ன தெரியுமாங்க? வெக்கம், மானம், ஜூடு, ஜொரணம் இருக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், நீ ரட்சிக்கப்பட்டியா? அப்போ வெக்கம், மானம், ஜூடு, ஜொரணம் இருக்கக்கூடாது. சொல்லுங்கள். ரட்சிப்புன்னு என்ன தெரியுமா? செத்த பாம்பு போல இருக்கணும். செத்த பாம்பு அழுக்குன்னு ஒரு மிதிங்க, அது படம் எடுக்குமா? ஆனால் உங்க ஊர் பாம்பு கொஞ்சம் படம் எடுக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? நரகம்தான்.
செத்த பாம்புங்க. கலாத்தியர் 2 போட்டிருக்குது, சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனால் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நீர் பிழைத்திருக்கிறேன். இதாங்க வசனம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் செத்து போயிட்டீங்க, உலகத்திற்கு செத்து போயிட்டீங்க. உங்களுக்கு கோபம் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மை இருக்கணும், தாழ்மை இருக்கணும். நான் சொல்கிறேன், இன்றைக்கு எல்லாம் இருக்குங்க, ஆனால் கசந்து போய் இருக்கிறதா? அப்பொழுது ஆண்டவர் மோசையை ஜெபிக்கிறார். அப்பொழுது ஆண்டவருக்கு ஆண்டவர் காமிக்கிற ஒரு பாத்திரம் என்ன தெரியுமா? ஒரு மரம். அந்த மரத்துக்கு பேரே தெரிலங்க, மரத்துக்கு பேரே தெரில. அந்த மரம் உண்டாக்கப்பட்டு ஒரு பைபிள் ஆத்தர் எழுதுறாரு, 40 வருஷம் ஆச்சான் அந்த மரம் உண்டாக்கப்பட்டு. 40 வருஷமாக அந்த மரம் கேள்வி கேட்டுச்சான். என்னை ஊருக்குள்ளே படைச்சிருந்தீங்கன்னா நிழல் கொடுத்துருப்பேன், கனி கொடுத்துருப்பேன், என்னை எதுக்கு அவுட்டில் வனாந்தரத்தில் படைச்சிங்க? கேள்வி கேட்டுச்சான். ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். 40 வருடமாக கேள்விகள். ஏன் ஏன் இந்த இடத்துல பிரயோஜனமற்ற மரமாக இருக்கிறேன்? அன்பு சகோதரனே, இந்த கூட்டத்தில் இருக்கிற நீ பிரயோஜனமற்ற மரமாக, கேள்வி கேட்கிற மரமாக இருக்கிறாயோ? மரம் கேள்வி கேட்டது. ஒரு நாள் அந்த மரத்தோடு பேசின, மரமே நீ கேள்வி கேட்டாய் அல்லவா? ஏன் ஏன் என்று கேள்வி கேட்டாய் அல்லவா? நான் உன்னோடு கூட சொல்கிறேன், இன்றைக்கு உன்னை பயன்படுத்தி உன்னை சுற்றிலும் இருக்கிற தாகத்தோடு இருக்கிற, கசந்து போய் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காகத்தான் உன்னை இந்த இடத்துல சிருஷ்டித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கை தட்டுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கேள்வி கேட்கிற மரமே, உனக்கு குழந்தை பாக்கி இல்லையா? நான் சொல்கிறேன், உனக்கு கொஞ்சம் டிலே ஆகுதா? தாமதமானாலும் தரமான ஒரு குழந்தை தருவதற்காக ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார். உன்னை ஒரு பர்பஸோடு வச்சிருக்கிறாருங்க. நீ கேள்வி கேட்காத, ஏசப்பட்டு அர்ப்பணிச்சிரு. மரத்தை பயன்படுத்தி, ஒரு மரத்தை பயன்படுத்தி லட்சங்களை பயன்படுத்துகிறார். ஒருவரை பயன்படுத்தி ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எல்லோரும் எழுந்து நிற்கலாம், இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். யாரும் இங்கிட்டு நகலக்கூடாது. இது ஃபைனல் ஜெபம். இப்போ தான் ஆண்டவர் உங்களை தொட போகிறார். ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே 4 விதமான கூட்டத்தார்கள், 4 விதமான கூட்டத்தார்கள் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறாங்க. ஒன்று, அற்பமாக எண்ணப்பட்டவர்கள். நீங்கள் இப்படி மனசுக்குள்ள நான் தான் அற்பமாக எண்ணப்பட்டவன் ஃபீல் பண்ணீங்கன்னா, இப்போ ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை தொடுவாருங்க. தூக்கி எறியப்பட்ட கச்சாடி உங்களை ஆண்டவர் தொடுவாருங்க. எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்ட தாவீது நான் தான், ஆண்டவர் உன்னை தொடுவார், உன்னை அபிஷேகம் பண்ணுவார். இந்த நாளிலிருந்து உடைய வாழ்க்கை மாறும். கேள்வி கேட்கிற மரமாக இருக்கிறீர்களோ? இந்த 4 பிரச்சனைகளில் 4ல் 1 உங்களுக்காக இருக்கலாம், இல்லை 4ல் 2 இருக்கலாம், இல்லை 4மே உனக்கு பிரச்சனை உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதில் 4மே நான் தாங்க. நான் அற்பமாக எண்ணப்பட்டவங்க, அற்பமாக எண்ணப்பட்டவங்க. இன்னும் சபைகளில் எல்லாரும் என்ன அற்பமாக தான் எண்ணுறாங்க. எல்லா கிறிஸ்தவங்களையும் என்ன அற்பமாக தான் எண்ணும். எனக்கு என்னடா பிரசங்கம் பண்ண? ஆமாங்க, எனக்கு பிரசங்கம் பண்ணனா ரொம்ப தெரியாதுங்க. என் ஸ்லாங்கில் தாங்க என்னால் பேச முடியுங்க. எல்லாரும் என்னை திட்டுறாங்க, ஐயோ திட்டுறாங்க. ஆனால் நான் ருசி பார்த்து இயேசுவை பிரசங்கிக்கிறேன். மறக்கடிக்கப்பட்டவர்களா? நானும் மறக்கடிக்கப்பட்டவன் தானே ஐயா. தூக்கி எறியப்பட்ட கட்சி நான் தானே ஐயா. அது கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு வரை நான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, ஊழியம் செஞ்சு களைச்சிட்டு, ஆண்டவரே எனக்கு பதிலாக வேற யாரையாவது ஊழியத்தில் நீங்கள் முன்குறீங்க ஆண்டவரே சொல்கிறேங்க. நான் ஏன் தெரியுமா இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் இன்றைக்கி ஊழியத்தை செய்கிறேன்? ஏசு எனக்கு சுகம் கொடுத்தார், உண்மைதான். டாக்டர்கள் ஆச்சரியப்படும்படி வியாதிக்கான அறிகுறி கூட இல்லை என்று சொல்லி எனக்கு அற்புதம் செய்தது உண்மைதான். கொஞ்ச நாள் நல்லா இருந்தேங்க. கொஞ்ச நாள் என் மனசில் ஒரு சந்தேகத்தினால எனக்கு சுகம் கொடுத்த இயேசுவை, என் கண்ணீரை தொடச்சி இயேசுவை மறுதளிச்சினேன். நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். இந்த கூட்டத்தில் கூடியிருக்கிறவங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் நன்றியுள்ள கிறிஸ்தவங்களா, நன்றி இல்லாத கிறிஸ்தவங்களா? நன்றியுள்ள கிறிஸ்தவங்கன்னா நான் செய்கிற ஊழியத்தை நீங்கள் செஞ்சுருக்கணுங்க. நன்றியுள்ள கிறிஸ்தவனா நீ முழு நேரம் ஊழியத்துக்கு வந்திருக்கணும். நன்றியுள்ள கிறிஸ்தவனா நீ முழு நேரம் ஊழியத்துக்கு வரல, முதற்கனி கத்தோடையது உங்கள் மூத்த பிள்ளையை ஊழியத்துக்கு அனுப்பி வச்சிருக்கணும். நன்றியுள்ள கிறிஸ்தவனா 1 மணி நேரம் ஜெபிக்காமல் தூங்கவே கூடாது. நன்றியுள்ள கிறிஸ்தவனா ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது இயேசுவை பற்றி அறிவிக்காமல் இருக்கக்கூடாது. நன்றியுள்ள கிறிஸ்தவர்களா, உங்களுக்கு சொந்த வீடு ஏசப்ப கட்டி கொடுத்தாருல, நீங்கள் நல்லவங்கனால தான் உங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்தாரா? கிருபை. உங்கள் வீட்டோட சொத்து மதிப்பு என்னங்க? 50 லட்சமா? 50 லட்சத்தில் ஏசப்பா உனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாருல, நீ 5 லட்சத்தில் ஏசப்பாவுக்கு ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்க வேண்டாமா? உங்கள் பாஸ்டர் என்கிட்ட சொன்னார்,
இலங்கையில் நாங்கள் சர்ச்சு கொடுறோம், நீ உங்கள் ஸ்தாபனத்தில் கட்டித்தாடான்னு சொன்னேன். நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய லீடர்ஸுகள்லாம் சேர்ந்து, நான் உங்கள் இலங்கை தேசத்தில் ஒரு சர்ச்சு கட்டுவதற்கு நாங்கள் காணிக்கை கொடுக்குறோம் என்று என் இருதயத்தில் முடிவு செய்திருக்கிறேன். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, எனக்கு நன்றி இருக்கிறதா ஐயா? அருமை கிறிஸ்தவ நண்பர்களே, நன்றி இருக்கிறதா உங்களுக்கு? நான் நன்றி இல்லாதவனாங்க இயேசு மருந்து சிகரெட் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனால் என்னை தேடி ஏசப்பா வந்தாருங்க. அதான் புரியவே இல்லைங்க. பைபிள் படித்த வட்டி தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. சந்தேகப்பட்ட தோமாவை தேடி மறுபடியும் போகிறாருங்க. பேதுருங்கிறவர் மறுதளிச்சிட்டாருங்க, அவங்கள தேடி போகிறாருங்க. நான் சந்தேகப்பட்டுட்டேன், எனக்கு சுகம் கொடுத்ததை மறந்தாலும் என்னை தேடி ஒரு நாள் ஏசப்பா வந்தாருங்க. இங்கே இருக்கிற கூட்டத்தார்களில் நீங்களும் அப்படி தானேங்க. அவரை மறுதளிச்சாலும் சந்தேகப்பட்டாலும் கேள்வி கேட்டாலும் உங்களை தேடி ஏசப்பா இன்னைக்கு உங்களை தேடி வர்றாரு. என்னை தேடி வந்தாருங்க. எப்படி சொல்கிறீங்க? எங்கள் கிராமத்தில் பாலடைஞ்ச கட்டடத்தில் தூங்குற விளக்குங்க. தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயுத்தத்தோடு இருக்கிறேன். பொட்டின அறை, பாலடைஞ்ச கட்டடம். ஒரு மனிதரை பார்க்கிறேன். அந்த மனிதர் யார் என்று தெரியாது. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அழுது கொண்டே இருக்கிறார். அவர் அழுகும்போது சொல்கிறார், நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை. நான் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களேன்னு சொல்லி அழுகிறாருங்க. நான் பார்த்த மனுஷர், எனக்கு 53 வயசாயிருச்சுங்க. அப்படி அழுகிற மனுஷரை நான் பார்த்ததே இல்லைங்க. அவர் அழுகும்போது என்ன அறியாமல் நான் அழ ஆரம்பித்தேங்க. என் அழுகிற சத்தம் கேட்டு பக்கத்தில் உள்ள ஒரு அம்மா கதவை தட்டும் போது நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியுங்க. அந்த மனுஷரை காணலைங்க. யார் அவர் என்ற ஒரு கேள்வி. எனக்கு என் கேள்விக்கு பதில் இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்கு போனால், விருதுநகர் பஸ் ஸ்டாண்டு போனால், அந்த பஸ் ஸ்டாண்டில் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அழுகிற சத்தமாக இருக்கிறது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ண அழுக சத்தமாக இருக்கிறது. எங்கு ஜனக்கூட்டத்தின் மத்தியில் போனாலும் அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா ஒரு மனிதர். யார் என்று தெரியவில்லை. அவர் அழுகும்போது நானும் அழ ஆரம்பிப்பேன். என் கூட ட்ராவல் பண்ணுறவனை பைத்தியம் பிடிச்சவன் உனக்கு என்னடா பைத்தியம் பிடிச்சி ஏன் அழுற கேள்வி கேட்பாங்க ஐயா. என்ன சொல்வது என்று தெரியவில்லை. யாரிடத்தில் என் கேள்விக்கு பதில் இருக்கும் என்று தெரியவில்லை. ஒரு கிறிஸ்தவ நண்பர் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கா ஒரு மனிதர் அழுகுடைய சத்தம் என் காதுகள் கேட்கிறது, அவர் யார் என்று தெரியவில்லை, உங்களுக்கு தெரியுமா என்று விசாரித்த போது அவர் சொல்லிக் கொடுத்தார், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கா ஒரு மனிதர் அழுகிறார் என்றார். அவர் ஒரு மனிதர் இல்லை, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார் ஐயா. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறாரா? என் காதுகளில் அழுகிற சத்தம் கேட்கிறதா? நான் எப்படிங்க நன்றி இல்லாமல் இருப்பேன்? நான் ஒப்பு கொடுத்தேங்க. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். என் கண்ணீரை நீங்கள் துடைச்சிங்களே, உங்கள் கண்ணீரை துடைக்கிறேன்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போனேங்க. என் பைபிள் கிடையாது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கிடையாதுங்க. அழைப்புன்னு என்னன்னு தெரியாதுங்க. அழைப்புன்னு ஒரு சாக்கு போக்க வச்சுட்டு நிறைய கிறிஸ்தவங்க சும்மா கிடக்கிறான், நிறைய பேர். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்கள் அப்பா அழுகிறார், எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் அழுகிறார், என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரை விடைக்கிறார். ஒரு கிராமத்துக்கு போனேங்க. சொன்னேன், ஏசப்பா நமக்கு என் நல்லது செய்வான்னு சொன்னேன். எல்லாரும் என்னை கேள்வி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறான். ஒரு 10 வீடு சொல்லி 11ஆவது வீட்டுக்கு போனால் ஒரு அம்மா படுத்து வடிக்கையாக இருக்கிறாங்க. இந்த அம்மா செத்து போயிடுவான்னு சொல்லி நிறைய சொந்தக்காரர்கள்லாம் அவங்க வீட்டில் கூடி இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் ஏசப்பா நமக்கு நல்லது செய்வான்னு சொன்னால் அவங்க சொல்கிற ஏசுக்காரங்க ஓதி விட்டாங்கன்னு நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அம்மா கொஞ்சம் ஓதி விடு தம்பினாங்க. கிறிஸ்தவங்க ஓதுனா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அம்மாவுக்கு ஓதி விடுங்கிறான். எனக்கு ஓதவே தெரியாதுங்க, ஜெவமனவே தெரியாதுங்க. எனக்கு தெரியாதையான்னு சொல்லி கிளம்புனா ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டாருங்க. கட்டில் இருக்கிற அம்மா தெருவில் வச்சுட்டா. தெருக்காரங்கள்லாம் கூட்டிகிட்டாங்க. ஒழுங்கா ஓதுறியா அடிக்க வாடான்னு சொல்லி எல்லாம் அடிக்க வர்றாங்க. வேறு வழி இல்லாமல் ஓதுறங்க. கண்ணை மூடியில் கண்ணை திறந்துக்கிட்டே சொன்னேன், ஏசப்பா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு நீங்கள் சரிப்படுத்திடுங்க ஆண்டவரேன்னு சொன்னேங்க. ஐயா ஜெபிக்க தெரியாமல் ஜெபம் பண்ணங்க. திடீர்னு நம்ம கை கால் விக்குன்னு இழுக்குது. சாகும்போது விக்குன்னு இழுக்கல, அதுபோல் இருக்கு. எனக்கு கை காலெலாம் விக்குன்னு இழுக்குது. இந்த அம்மா செத்து போயிட்டா நம்மளை அடி வெளுத்து விடுவாங்க. கட்டிலேருந்து டம்மன் கீழே விழுந்துட்டாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க, கத்துறாங்க, கதறாங்க. 4 வார்த்தை சொன்னது இவ்வளோ வக்க போகிறாங்க. அப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா அந்த மணி சப்தம் ஆயிட்டாங்க. இப்போ அடுத்து என்னன்னா அடிதான், எனக்கு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு ஆள் செம்பில் தண்ணி விட்டு முகத்தில் ஊற்றுனாருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அம்மா கண்ணை முழிச்சு பார்த்தாங்க, எந்திரிச்சு உட்காந்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஐயா ஐயா கணேசம் சொன்னால் ஏசப்பா கேட்குறாரு. பிச்சைக்கார மாதிரி 30 வருஷமாக பிரசங்கம் பண்ணுறேங்க. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருமாங்க? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தேன். கேள்வி கேட்ட நான், அற்பமாக எண்ணப்பட்ட நான், தூக்கி எறியப்பட்ட நான், மறக்கடிக்கப்பட்ட நான், ஏசப்பா அழாதீங்க நான் இருக்கேன்னு ஒப்பு கொடுத்தேன்.
என்னை பயன்படுத்தி தேசத்தை அசைத்து கொண்டிருக்கிறார் ஐயா. உலகம் முழுவதிலும் என்னை பயன்படுத்துகிறார் ஐயா. அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை தொடப்போகிறார். அற்பமாக எண்ணப்பட்டு நீ தேவை, கேள்வி கேட்கிற நீ தேவை, மறக்கடிக்கப்பட்டு நீ தேவை, தூக்கி எறியப்பட்டு நீ தேவை. எல்லா கண்களும் மூடுங்களேன். இது கடைசி ஒரு ஜெபம். உங்கள் வாயிலிருந்து சத்தெல்லாம் வர வேண்டாம். இருதயம் ஆண்டவரோடு கொண்டு பேசட்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் ஆரவாரம் மட்டும்தான் இருக்குது, சத்தம் மட்டும்தான் இருக்குது, அர்ப்பணிப்பு இல்லை, எழுப்புதல் வரல. இன்னைக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, எல்லாராலும் அற்பமாக எண்ணப்படுகிறாயோ? கேள்வி கேட்கிற ஒரு மரத்தை போன்று இருக்கிறாயோ? எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்ட தாவீதாக இருக்கிறாயோ? ஆண்டவர் உன்னை தேடி உன் அருகிலே வந்திருக்கிறார். உன் வலது பக்கத்திலே உன்னை முன்குறித்த தேவன், தாயின் கருவிலே உன் மீது நம்பிக்கை வைத்த தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன் வலது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமான நலமாயிருக்கும். அன்பு சகோதரனை, உன் அருகில் இருக்கிற இயேசுவை பார். முழுமடி சுட்டப்பட்ட அந்த இயேசுவை பார். அடிக்கப்பட்ட அந்த காயத்தை பார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர் என்று பெயர் வைத்துக் கொண்டு குடிக்கிறாயோ? என் ஆண்டவரை துன்பப்படுத்துகிறாயோ? உனக்காக என் ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார். இந்த புது வருடத்திலாவது உன்னை எனக்காக ஒப்பு கொடுப்பாயா? என் கண்ணீரை துடைக்கும்படி உன் வாழ்க்கை அர்ப்பணிப்பாயா? என்னை துன்பப்படுத்துகிற நீ என்னை சந்தோஷப்படுத்துகிற கிறிஸ்தவனாக மாறுவாயா? என் ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா. ஆண்டவருடைய அழுகிற சத்தத்தை கேட்ட ஏசாயா சொன்ன ஜெபம் என்ன தெரியுமா? என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன். இந்த கணேசனுக்கு முன்பாக இயேசு அழுது கொண்டிருக்கிறார். நான் அவரை பார்த்து சொல்லுகிற ஆறுதல் ஜெபம் என்ன தெரியுமா? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். இன்றைக்கு உன் அருகிலே அழுது கொண்டிருக்கிறார். நீ யாராக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவளாக இருக்கலாம். அற்பமாக எண்ணப்பட்ட பாத்திரமாக இருக்கிறீர்களா? தூக்கி எறியப்பட்ட கச்சாடியாக இருக்கிறீர்களா? கேள்வி கேட்கிற மரமாக இருக்கிறீர்களா? எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்ட தாவீதாக இருக்கிறீர்களா? உன் அருகிலே உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். அவர் உன்னை லட்சங்களுக்கு பயன்படுத்தும்படி விரும்புகிறார். இன்றைக்கு உன்னிடத்தில் விரும்புகிறது என்ன தெரியுமா? ஏசப்பா, என்னை தேடி என் அருகிலே அழுது கொண்டே இருக்கிறீங்களே, என் மேலே நம்பிக்கை வந்து என்னை தேடி வந்திருக்கீங்களே, என்னை உம்முடைய கைகளில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னால் போதும். உங்களுடைய வலது கையை வானத்துக்கு நேராக தூக்கி, ஐயா, நீங்கள் பிரசங்கித்த அந்த நாளில் ஒரு பிராபலம் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறவன் நான் தான், மறக்கடிக்கப்பட்ட தாவீது போல இருக்கிற நான் தான், தூக்கி எறியப்பட்ட கச்சாடி நான் தான், ஒப்பு கொடுக்கிறவங்க, இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார்னு தெரிஞ்சவங்க, ஒரே ஒரு சிறிய ஜெபம் செய்து முடிக்க போகிறோம். உங்களுடைய வலதுகை வானத்துக்கு நரக தூக்குங்க. ஏசப்பா, என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. லேயாளை கொண்டு பெரிய காரியங்களை செய்தீரே, அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளின் தலை உயர்த்தினீரே, என்னை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாராலையும் மறக்கடிக்கப்பட்ட தாவீதை தெரிந்து கொண்டு லட்சங்களுக்கு ராஜாவாக மாற்றினரே, என்ன மறக்கடிக்கப்பட்ட நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். கேள்வி கேட்கிற மரமாக இருந்த மரத்தை பயன்படுத்தினது போல என்னை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க, அப்பா என்ன ஒப்பு கொடுக்குறேன். அப்போ எல்லாரும் என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, என் உறவுகள் என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, என் கூட பிறந்தவங்க என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, தூக்கி எறியப்பட்ட கச்சாடியாக நான் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் மட்டும்தான் எனக்கு வேணும் ஏசப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு சிறிய ஜெபம் செய்யுங்க. ஏசப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்கள். ஒரு நிமிட ஜெபம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜெபம் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என்னை ஒரு நோக்கத்திற்காக தெரிந்திருக்கிறேன், என்னை ஒரு திட்டத்திற்காக தெரிந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, என்னை கொண்டு ஆயிரங்களை லட்சங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். என்னை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தம் என்னில் நிறைவேறுவதாக சொல்லுங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் என்ன தெரியுமா? ஏசப்பா அழாதீங்க, என்னுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாரும் கடைசியை சொல்லி முடிப்போமா? எல்லா வலதுகையும் வானத்துக்கு நேராக தூக்கி எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா அழாதீங்க சொல்லுங்க. ஏசப்பா அழாதீங்க, இந்த நாள்ல இருந்து நான் செயல்படுகிற கிறிஸ்தவனா மாற போறேன், ஜெபிக்கிற கிறிஸ்தவனா மாற போறேன், ஆண்டவரே வேதத்தின்படி நடக்கிற கிறிஸ்தவனாக மாற போறேன், உமக்கென்று கனி கொடுக்கிற கிறிஸ்தவனாக மாற போறேன், உம்முடைய கண்ணீரை துடைக்கிற கிறிஸ்தவனாக மாற போறேன். ஒப்பு கொடுப்பீங்களா? இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யாரெல்லாம் இயேசுவுடைய கண்ணீரை துடைக்கும்
துடைக்கும்படி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த நாள்லேருந்து ஜெபித்தும்படி கண்ணீரை துடைக்க போகிறேன், ஊழியம் செய்தும்படி கண்ணீரை துடைக்க போகிறேன், காணிக்கை கொடுத்தும்படி கண்ணீரை துடைக்க போகிறேன், என்னால் என்ற ஒரு கிறிஸ்தவனை வாழ்ந்து காண்பித்தும்படி கண்ணீரை துடைக்க போகிறேன். ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஏசப்பா கண்ணீரை துடைக்க ஒப்பு கொடுத்த உங்கள் கண்ணீரை துடைப்பார், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், சொந்த வீடை கட்டி கொடுப்பார், வியாதியை சுகமாக்குவார், குறைவுகளை நிறைவாக்குவார். ஆண்டவரோட ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி பொருதனையோடு கரங்களை தூக்கி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு உறவுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி பொருதனை செஞ்சுருக்கீங்களே, அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் இவங்களை நான் பார்ப்பேனா? இந்த கூட்டத்தில் என்னையும் என் குடும்பமாக என் வாலிபர்களோடு பெற்றோரை நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். ஏசப்பா கண்ணீரை துடைக்க ஒரு பொருத்தனை பண்ணோம். ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சார், எனக்கு வேலை கொடுத்தார், குழந்தை பாக்கியம் கொடுத்தார், வியாதியை சுகப்படுத்தினான்னு சொல்லி இங்கே இருக்கிற அநேகர் சாட்சி சொல்லுகிறதை அடியின் கேட்டுமே துதிக்க உதவிச்சிங்க. அப்பா இந்த கூட்டத்தில் இருந்து யாரெல்லாம் உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறார்களோ, நீர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள் எனக்குரிய வார்த்தை என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்தார்களோ, அவங்க ஒவ்வொருடைய கரத்தை பிடிங்கப்பா. இந்த நாள் நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும், பரிசுத்த வாழ்க்கை மாறட்டும். செயல்படுகிற வாலிபர்களாக, உமக்காக பெரிய காரியங்களை செய்கிற வாலிபர்களாக இவளை மாற்றுவீராக. இந்த ஊழியத்திற்கு நடப்பதற்கு உதவி செய்த போதகர் ஐயா, திருச்சபை தலைவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. கிராமத்திலிருந்து வாலிபர்கள் அழைத்து வந்த பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீரா, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பீரா. இவள் சார்ந்திருக்கிற திருச்சபையில எழுப்புதல் வரட்டும், எதிரே இருக்கிற கிராமத்தில் எழுப்புதல் வரட்டும், தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபை இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.